ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பிரு. நாம இந்த வெள்ள பார்க்க போறது, நம்ம மாதவன் நடிப்புல இப்ப வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் தான் ஈசா பராபர். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வெள்ள பார்த்துடலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். பட் காமெடியோட கலந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹிசா பராபர் படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு, படத்துல மாதவன் பேரு வந்து ராதா மோகன் சர்மா. ஸோ இவர் வந்து ஒரு டிடிஆரா இருக்கிறாரு. ஸோ சிங்கிள் பேரண்டா தன்னோட பையன பார்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்க நேரத்துல, ஸோ இவரோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 27.50 காணாம போகுது. இந்த படத்துல மாதவன் கதாபாத்திரத்த பொறுத்தளவுக்கு, ஸோ குடுக்குற காசுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஆளு. கணக்கு வழக்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவரோட அக்கவுண்ட்ல இந்த ரூ. 27.50 எதுக்காக போச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேங்க்ல போய் முதல் கட்டமா கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மாதவனுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஸோ இதே மாரியான காமன் மேன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் வந்து இந்த மாரி ரூ. 27.50 இருந்து ஒவ்வொரு சின்ன அமௌண்ட்ட வந்து எடுத்து கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேல வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த ஸ்கேமுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவன் வந்து எப்படி போராட போறாரு? அந்த போராட்டத்துல வந்து எந்த மாரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம மாதவன் ஃபேஸ் பண்ண போறாரு? ஸோ ஒரு காமன் மேனா இருந்து மொத்த பப்ளிக் இருக்கக்கூடிய நியாயத்த கேட்டு வழங்குனாரா? அதுல வந்து டூபாங் எம்ப்ளாயியா வரக்கூடிய மெகதா அப்படிங்கிற நம்ம முகேஷ். ஸோ அவர் வந்து எந்த மாரியான விஷயங்கள்லாம் குடைச்சல் குடுக்க ஆரம்பிக்கிறாருங்கிறத இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்கறதுக்கு கன்டென்ட் வேல்யூ நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து இந்த பப்ளிக் வந்து இந்த மாரியான பேங்க்ல வந்து ஸ்கேம் பண்றாங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூ. 27.50 இருந்தாலும், அந்த ரூ. 27.50 ஒவ்வொரு அக்கவுண்ட்லேருந்து எடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா மாறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. பட் ஸ்க்ரீன் பிளே தான் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. பட் இவங்க எடுத்து அத சொன்ன விதம் வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஸோ காமெடி கலந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அது காமெடியா ஒரு சில இடங்கள்ல ட்ரை பண்ணியிருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல எமோஷனலா வராங்க பார்த்தீங்களா? அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆவல. அதுல ரீசன்ட் டைம்ல மட்டுமே இந்த பேங்க் ஸ்கேம பத்தி நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதுலலாம் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பழைய டெம்ப்ளேட்ல இந்த படம் பார்க்குற மாரியான ஒரு ஃபீல குடுக்குதே தவிர, மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கக்கூடிய மெசேஜ் வேல்யூ கண்டிப்பா வந்து பயங்கரமான ஸ்ட்ராங். இது கண்டிப்பா நெறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மாதவன் இந்த படத்துல ஒரு சட்டிலான நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணி குடுத்துருக்காங்க. பட் அவருக்கு குடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் வந்து அவரோட வாய்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ்க்குமே கிடைக்கும். கேரக்டர் ரைட்டிங்குமே அந்த அளவுக்கு டெப்த்தா எழுதப்படல. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வராங்க. அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. முதல்ல வந்து வில்லன் கதாபாத்திரமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ வில்லன் கதாபாத்திரத்தையே ஒரு சில இடங்கள்ல ரொம்ப காமெடியா தான் காமிச்சிருக்காங்க. இதுல படத்துல எமோஷன் போர்ஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த ரயில்வே ட்ராக்ல ஒருத்தன் வந்து விழுற சாவுற போர்ஷன். ஸோ அந்த சீன்லாம் வந்து எஃபெக்டிவா வரக்கூடிய சீனு. ஆனா அது எஃபெக்டிவா வரல. டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஆனா சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியிலே தான் வருதுன்னு நெனைக்கிறேன். தமிழ் டப் பண்ணல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆவல. ஸோ டெக்னிக்கலா பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்சபிள் மூவி தான். படத்துல இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வேல்யூக்காக கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர, ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள் தான்.